வியூவர்ஸ், நான் உங்கள் ஏஞ்சலின். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளினாவே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது பட்டாசு, அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் தாங்க. ஸ்வீட்ஸ் ரெகுலராக நம்ம செய்கிற ஸ்வீட்ஸ் இல்லாமல் நான் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான சிம்பிளான ஸ்வீட் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு பேர் வந்து மக்மல் பூரி அல்லது சுருள் பூரின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே எளிமையான ஸ்வீட். எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மக்மல் பூரி செய்ய தேவையான பொருட்கள்: மைதா 2 கப், பொட்டுக்கடலை 2 கப், சர்க்கரை 2 கப், லிக்விட் ஃபுட் கலர் 1/2 டீஸ்பூன், டெக்கரேட்டிவ் ட்ரை கோகோனட் 1 டேபிள் ஸ்பூன், 2 ஏலக்காய், வனஸ்பதி 2 டேபிள் ஸ்பூன். ஒரு பிளெண்டரில் பொட்டுக்கல்லையை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 கப் சர்க்கரை சேர்த்து அரைச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, ஓரளவுக்கு மீடியமாக குறையாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்திருக்க இந்த பொட்டுக்கல்லையோட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அது ஒரு க்ரன்ச்சி ஃபீல் கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ ஒரு பாத்திரத்தில் பூரிக்கு மாவு 2 கப் போட்டுக்கிறேன். ½ டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ லிக்விட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இது இல்லாதவங்க கேசரி கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வனஸ்பதி உருக்கி நான் ஊற்றுறேன். டால்டா பிடிக்காதவங்க வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பூரிக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கிறேன். 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். இந்த சர்க்கரை நல்லா கரையிட்டும். கரைஞ்சதும் இதில் லிக்விட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் பிடிக்காதவங்க இதை அப்படியே ஒயிட்டாகவும் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. ஒரு 5 to 8 மினிட்ஸ் கொதித்து ஒரு ஸ்டிக்கியான தன்மை இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா பாகு ரெடி ஆகிடுச்சு. அந்த ஸ்டிக்கி தன்மை வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் பூரி தேய்ச்சிக்கிறேன். சின்ன சின்னதாக ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கிறேன். பூரி நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கடாயை வச்சு பூரி பொரிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒவ்வொரு பூரியாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பூரி ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, டக்கு டக்குன்னு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஈர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சுகர் சிரப்பில் போட்டுடணும். போட்டு இந்த சிரப் அது மேலே ஊற்றி டிப் பண்ணிட்டு வரணும். இப்படியே நம்ம ஒவ்வொரு பூரியாக பொரித்து
இந்த சுகர் சிரப்பில் போட்டுட்டு வரணும். இப்போ பொரிச்சு வச்சதை அப்படியே ஒரு ஃப்ளிப் பண்ணிக்கிட்டோம்னா அடியில் ஊறினது மேலே வந்துடும். ஸோ தட் எல்லா பூரியும் நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம பூரிஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா இந்த சிரப்பில் ஊறின பூரியை எடுத்து வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பொட்டுக்கடலை தூளை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு அப்படியே மடிச்சுக்கலாம். ஒவ்வொரு பூரியாக இப்படி நம்ம பொட்டுக்கடலை தூளை போட்டு மடித்து வச்சுக்கலாம். இதையே நம்ம சுருள் பூரி இருக்கும்ல கடையில், அந்த மாதிரி சுருட்டியும் வைக்கலாம். மக்மல் பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.